நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாயிருப்பதாக. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஆமென். இந்த நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு விசேஷித்த நாட்களாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூறுகின்ற நாட்களாக இருக்கின்றது. ஆகவே அதன் காரணமாக அநேக மக்களுடைய வாழ்விலே மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற காலமாக இருக்கின்றது. தங்களுடைய பாவங்களை உணர்ந்து, தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு, இயேசுவோடு ஒப்புரவாகி அவரோடு கூட வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்ற காலமாக இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களை சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாழ வேண்டியதும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியதுமான காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. வார்த்தை, இந்த இடத்திலே வார்த்தை என்று குறிப்பிடப்படுவது இயேசு கிறிஸ்துவையாகும். இந்த இடத்திலே வார்த்தை என்று குறிப்பிடப்படுவது இயேசு கிறிஸ்துவையாகும். ஆகவே இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தார். இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே இருந்தார். இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருக்கின்றார், இறைவனாக இருக்கின்றார், கடவுளாக இருக்கின்றார். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே, யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த வார்த்தையின் மீது, இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை காணும் பொழுது, என்னை நான் ஆலயத்திலே காணும் பொழுது எனக்கு இருக்கின்ற சந்தோஷம் என்னவென்றால், இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து இருப்பது இந்த உலகத்திலே வாழ்கின்ற சாதாரண மக்களை போன்று அல்ல. இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருப்பது இந்த உலகத்திலே இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக, ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக, அது மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற மக்களாக இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு மேன்மையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை மேன்மையாக கருதுகிறீர்கள்? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்றால் அது எனக்கு ஒரு மேன்மை, அது எனக்கு ஒரு உயர்வு, அது எனக்கு ஒரு நல்ல பெயர், அது எனக்கு ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் ஆண்டவருடைய
பிள்ளைகள் அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை அவர் நமக்கு தரிப்பித்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வேதம் சொல்லுகிறது அவர் நம்மோடு கூட வந்து அவர் வாசம் செய்கின்றார். அவர் எங்களுக்குள்ளும் எங்களோடும் கூட அவர் இருக்கின்றார் என்பதாக வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த இயேசுவானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாங்கள் மறந்து போகக்கூடாத ஒன்று இருக்கிறது. அதுதான் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். எபேசியர் 4 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:6 வாசிக்கும் பொழுது, எல்லோருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றவர். ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லார் மேலும் இருக்கின்றார், அவர் எல்லோரோடும் கூட இருக்கின்றார், அவர் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார், அவர் எல்லோருக்குள்ளும் அவர் இருக்கின்றார். ஆகவே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற, எங்களுக்குள்ளே தங்கி இருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்துவானவர், அப்படி இல்லாவிட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவர், அப்படி இல்லாவிட்டால் இந்த தேவனானவர், அவர் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் வாழுகிற ஆலயமாக நாங்கள் இருக்கின்றோம். சில நேரத்திலே எங்களுடைய ஆலயம் எது என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது, அந்த ஆலயங்களுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றது. அந்த பெயர்களிலே நாங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறோமோ, எந்த திருச்சபைக்கு போகிறோமோ, அதனுடைய பெயரை தான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய ஆலயம் எது என்று கேட்டால் நாங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய பெயரை சொல்லுவோம். ஆனால் யாராவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்டால், இயேசுவே உங்களுடைய ஆலயம் எது என்று அவர் கேட்டால், இயேசு கொடுக்கின்ற பதில் இரட்சணிய சேனை அல்ல. இயேசு கொடுக்கின்ற பதில் வேறு ஏதாவது ஒரு திருச்சபையின் பெயர் அல்ல. யார் இயேசுவை நோக்கி இந்த கேள்வியை கேட்கின்றார்களோ, இயேசு சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், உங்களுடைய பெயர்தான், உங்களுடைய பெயரை தான் சொல்லுவார். நான் இயேசுவை பார்த்து கேட்டால், இயேசுவே உங்களுடைய ஆலயம் எது என்று கேட்டால், இயேசு பதில் சொல்லுவார், என்னுடைய ஆலயத்தின் பெயர் நியூட்டன். இந்த ஆலயத்தின் சாஜன் மேஜரை பார்த்து சாஜன் மேஜர் ஆண்டவரை பார்த்து கேட்டால், இயேசுவே உங்களுடைய ஆலயம் எது என்று இயேசு பதில் கொடுப்பார், என்னுடைய ஆலயம் பிரியன்குமார். இந்த ஆலயத்திலே துளசி இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டால், இயேசுவே உங்களுடைய ஆலயம் எது என்று இயேசு பதில் கொடுப்பார், என்னுடைய ஆலயம் துளசிதான். ஆகவே இயேசு
வாழுகிற ஆலயம் நாங்களாகத்தான் இருக்கின்றோம். இயேசு வாழுகிற ஆலயம் நாங்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். ஆமென். நாங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த கடவுள் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இதை நீங்க அறியாமலா இருக்கிறீங்க? இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த வசனம் அப்படிதான் கேள்வியோடு முடியுது. நீங்கள் என்னுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே பதில் அளியுங்கள். நான் அறிந்திருக்க வேண்டும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், நான் இயேசுவினுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றவன், நான் அவருடைய ஆலயமாயிருக்கின்றேன். அவர் எனக்குள்ளே வாசமாயிருப்பதை, அவர் எனக்குள்ளே தங்கி இருப்பதை, அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி பதில் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர் எனக்குள்ளே தங்கி இருப்பதை, அவர் என்னோடு கூட இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். இது எனக்கு ஞாபகம் வரும் பொழுது மாத்திரமல்ல, என்னுடைய ஞாபகத்திலே அவர் இல்லாத போதும் அவர் எனக்குள்ளே இருக்கின்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாயிருப்பதில்லை. உன்னதமானவர் கையினாலே செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆலய கட்டிடத்திலே ஆண்டவருக்கு வேலை இல்லை. இப்படிப்பட்ட கட்டிடத்திலே ஆண்டவர் வாசமாயிருப்பதில்லை. ஆண்டவர் வாசமாயிருக்கின்ற ஆலயம் எதுவென்றால், ஆண்டவர் தங்கியிருக்கின்ற ஆலயம் எதுவென்றால், அது நீங்களும் நானும் தான். ஆமென். நீங்களும் நானும் தான். அப்படியாக இருந்தால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் இல்லாத இடத்தை நாங்கள் ஏன் பணங்களை செலவழித்து கட்டி வைத்திருக்கிறோம் என்று. அதற்கான பதில் என்னவென்றால், ஜீவனுள்ள ஆலயங்களாகிய நீங்களும் நானும், ஜீவனுள்ள ஆலயங்களாகிய நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாக, நன்றாக கவனியுங்கள், ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி, ஒரு இடத்திலே ஒன்று கூடி அவரை போற்றி பாடவும், அவரை துதிக்கவும், அவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கவும், அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளவும் தான் இப்படிப்பட்ட கையினாலே கட்டப்பட்ட கட்டடங்களாகிய ஆலயங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஜீவனுள்ள ஆலயங்களாகிய நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாக இப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்திலே நாங்கள் ஒன்று கூடும் பொழுது அவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். மத்தேயுவினுடைய புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம், என்னுடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எந்த இடத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன். ஆமென். ஆகவே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசு இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கின்றார்.
எங்களோடு கூட இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே இருக்கின்றார். இப்பொழுது நமக்குள்ளே அந்த வாசம் செய்கிற அந்த ஆண்டவர், நமக்குள்ளே வாசம் செய்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் செய்கின்ற அந்த வார்த்தையானவர், நமக்குள்ளே வாசம் செய்கின்ற அந்த தேவனானவர் நமக்குள்ளே என்ன செய்கின்றார்? நமக்குள்ளே என்ன செய்கின்றார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப நமக்குள்ளே வந்து தங்கியிருக்கின்ற அந்த தேவனானவர் இந்த காரியங்களை செய்கின்றார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றார். அந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் என்கின்ற பழமொழியின் படி இந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ளே 2 காரியங்களை ஆண்டவர் செய்கின்றார். முதலாவது நமக்குள்ளே செய்கின்றார், இரண்டாவது நம்மை கொண்டு செய்கின்றார். நன்றாக அந்த தமிழ் வார்த்தைகளை அவதானியுங்கள். ஒன்று நமக்குள்ளே செய்கின்றார், இன்னொன்று நம்மை கொண்டு செய்கின்றார். நமக்குள்ளே அவர் செய்கிறது என்னவென்றால், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றார். நீதி என்று சொல்வது தேவனே, நீதி என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவே, நீதி என்று சொல்வது பரிசுத்த ஆவியே, நீதி என்று சொல்வது அவருடைய வார்த்தையே. ஆகவே அவருடைய வார்த்தையை குறித்தும், அடுத்தது பாவத்தை குறித்தும். பாவம் என்று சொல்வது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் போவது, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் போவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது. இதுதான் பாவம். அவர் இதை குறித்து உணர்த்துகின்றார். மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகின்றார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகின்றபடியினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகின்றபடியினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் போகின்றபடியினாலே, பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படியாமல் போகின்றபடியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகின்றார். நாங்கள் கீழ்ப்படிந்தால் கிடைக்கக்கூடிய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்றார். இந்த உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது, இந்த உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும், தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ரோமருடைய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், ரோமருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும் படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முதலிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்பொழுது சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும் படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனுடைய வசனத்தை மீறினால் அது பாவம்,
அந்த பாவத்தின் பலன் மரணம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அது நீதி, அதனுடைய தீர்ப்பு மரணம் இல்லாத வாழ்வு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இதை நாங்கள் உணர வேண்டும். இந்த வசனம் எங்களை உணர்த்தும் பொழுது என்னிலே மாற்றம் பெற வேண்டிய என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகளிலே மாற்றம் உண்டாக வேண்டும். தேவன் ஏன் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால், எங்களை மாற்றி அமைப்பதற்கு தேவன் நமக்குள்ளே வந்திருக்கின்றார். அவர் விரும்புகிறபடி எங்களை மாற்றி அமைப்பதற்கு அவர் எங்களுக்குள்ளே வந்திருக்கின்றார். இப்படியாக அவர் எங்களை மாற்றுவதற்காக அதற்கு ஏற்ற விதமாய் அவர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாங்கள் கீழ்ப்படிந்தால் தான் எங்களால் மாற முடியும். நாங்கள் எதிர்த்து நிற்போமாக இருந்தால், உமக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று இருப்போமாக இருந்தால், உமக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று இருந்தால், நாங்கள் அந்த பழைய மனுஷனை போலவேதான் வாழுவோம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று நான் சொல்லலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லலாம், இயேசு எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று நான் சொல்லலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் மாறாவிட்டால் நான் பழைய மனுஷனாகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்தது அவர் என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நமக்குள்ளே இருக்கின்ற கடவுள் முதலாவது என்ன செய்கின்றார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றார். இரண்டாவது, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துகின்றார். அரை குறையாக சத்தியத்துக்குள்ளே அவர் எங்களை நடத்தாமல் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் எங்களை நடத்துகின்றார். சத்தியம் என்று சொல்வது தேவனுடைய வசனமே. சத்தியம் என்று சொல்வது தேவனுடைய வசனமே. ஆகவே தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு அவர் எங்களை நடத்துகின்றார். மூன்றாவது காரியம், தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். தேவனுடைய வசனத்தை நமக்கு எடுத்துரைத்து வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் நான்காவதாக என்ன செய்ய போகின்றார் என்றால், என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகமூட்டுவார், நினைப்பூட்டுவார். 4 காரியங்கள் தெளிவாக சொல்லப்படுகின்றது. முதலாவது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றார். இரண்டாவது, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் எங்களை நடத்துகின்றார். மூன்றாவது, வரப்போகிற காரியங்களை அவர் எங்களுக்கு அறிவிக்கின்றார். நாலாவது காரியம், நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிற காரியங்களை அவர் எங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றார், நினைப்பூட்டுகின்றார். இந்த காரியங்களைத்தான் எங்களுக்குள்ளே தங்கியிருக்கின்ற அந்த கடவுள் செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப நமக்கு முன்பாக இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், நமக்கு முன்பாக இருக்கின்ற சவால் என்னவென்றால்,
நமக்குள்ளே அந்த கிரியை செய்கின்ற அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த கடவுளுடைய அந்த கிரியையை நாங்கள் தனிப்பட்ட முறையில் உணர்கிறோமா? தனிப்பட்ட முறையில் அதை நாங்கள் உணர்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் உணர்வற்றவர்களாக இருக்கின்றோமா? இந்த உணர்வு நமக்குள்ளே வந்தால்தான் எங்களை இந்த தேவனுடைய வசனத்துக்கு விட்டு கொடுக்க முடியும். நாங்கள் விட்டு கொடுத்தால்தான் இந்த வசனம் எங்களிலே வாழும். இந்த வசனம் எங்களிலே வாழ்ந்தால்தான் நாங்கள் மாற்றம் அடைவோம். நாங்கள் இப்படி மாற்றம் அடைந்தால்தான் நாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை இன்னும் ஒருவருக்கு போய் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அதற்கு பிறகு என்ன செய்வார் என்றால் நம்மை கொண்டு அவர் கிரியை செய்வார். நம்மை கொண்டு அவர் கிரியை செய்வார். ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த இடத்திலே சாமுவேல் இப்படியாக சொல்லுகின்றார்: கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலிலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகின்றது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம் தமிழிலே ஒரு மேன்மையான வார்த்தை, உத்தமம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதையும் கீழ்ப்படுகிறதையும் வேதம் உத்தமம் என்று சொல்லுகிறது. இந்த ஒன்றை மாத்திரம் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தேவன் எதிர்பார்க்கின்ற இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை பிழையா புரிஞ்சு கொள்ள வேண்டாம். இந்த வசனத்தினுடைய பொருள் அதிகாரமுள்ள மனிதர்களுக்கு, சமூகத்திலே பெரியவர்களுக்கு, அவர்கள் சொல்லுகின்ற நல்ல காரியங்களுக்கு, புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்பது அல்ல. இந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியம் என்னவென்றால், மனுஷனுக்கு, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இதையும் விட மேலானது அல்லவா? அதை தான் இந்த வசனம் சொல்ல முற்படுகிறது. ஆதலால் மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேலானது, அவசியமாய் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறபடியினால் மனுஷனுக்கு கீழ்ப்படிய கூடாது என்கின்ற நிலைக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. அந்த நிலைக்கு நாங்கள் வந்து விடுவோமாக இருந்தால் ஒழுக்கம் என்பது எங்களுடைய வாழ்விலே வந்துவிடாது. ஒழுக்கம் என்பது எங்களுடைய வாழ்விலே வந்துடாது. அதற்கு பிறகு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். மாணவர்கள் ஆசிரியருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆலயத்தின் விசுவாசிகள் தங்களுடைய போதகருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். தேசத்திலே இருக்கின்ற குடிமக்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடான படிப்பினையை இயேசு நமக்கு தர வரவில்லை. இந்த இடத்திலே பேதுருவும் அப்போஸ்தலரும் சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால்,
இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்க தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இதையும் விட மேலானது அல்லவா? நீங்கள் ஏன் அந்த மேலானதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பாவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். 32வது வசனம் அதே அதிகாரத்தில், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு தந்திருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து ஏன் தங்கியிருக்கிறார் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக மாத்திரமே, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்காக மாத்திரமே. அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இல்லாமல் இருக்குமாக இருந்தால், எங்களுக்குள்ளே இருந்து எங்களை உணர்த்துகிற தேவனுடைய காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருப்போமாக இருந்தால், நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஆவியானவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த தேவனானவரை, அந்த வார்த்தையை நாங்கள் துக்கப்படுத்துகின்றோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவி எப்பொழுது துக்கப்படுகிறார் என்றால், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் துக்கப்படுகின்றார். இன்றைக்கு காலையிலே ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் ஆயத்தப்படும் பொழுது என்னுடைய மூத்த மகன் அவனும் ஆலயத்துக்கு போக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். வலிமையாக அவர்கள் உடுப்பு உடுத்தும் பொழுது வெஸ்ட் அப்படி இல்லாவிட்டால் பனியன் என்றதை உடுத்திட்டு தான் அதுக்கு மேல அவங்க சட்டையை உடுத்துவாங்க. ஆனால் மூத்தவன் அந்த பனியன் அந்த வெஸ்ட உடுத்த இல்லை. அவன் சட்டையை மாத்திரம் உடுத்தி முதல் பட்டனை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் சின்ன மகன் என்னை கூப்பிட்டு சொன்னான், அப்பா டடா அண்ணா பனியன் உடுத்த இல்லை அப்படின்னு. அப்பொழுது மூத்த மகனுக்கு நான் சொன்னேன், மகன் நீ உள்ளுக்கு பனியனை உடுத்திட்டு ஷர்ட்டை மேலால உடுத்த அப்படின்னு. நான் முதலாவது தரம் சொல்ற நேரம் அவன் 2வது பட்டனை போடுறான். நான் 2வது முறை சொல்லும் பொழுது அவன் 3வது பட்டனை போடுறான். நான் 3வது முறை சொல்ற நேரம் அவன் முழு பட்டனையும் போட்டுட்டான். உள்ளுக்குள்ள பனியன் இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு துக்கம் வந்தது. என்னுடைய மகனை பார்த்து சொன்னேன், மகன் நீ எனக்கு கீழ்ப்படியாட்டி உன் மேல எனக்கு விருப்பம் வராது. நீ எனக்கு கீழ்ப்படியாட்டி நீ என்னோட கதைக்காத. நீ எனக்கு கீழ்ப்படியாட்டி நீ என்ன பார்த்து சிரிக்காத. நீ எனக்கு கீழ்ப்படியாட்டி நீ என்கிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்காத. இது முழு மனசோட நான் சொன்ன வார்த்தைகள் அல்ல. ஆனால் 3 முறை நான் சொல்லியும் அவன் கீழ்ப்படியாததினாலே, அந்த துக்கத்தினாலே, அந்த வருத்தத்தினாலே வந்த வார்த்தைகள். இந்த சிறு உதாரணம் போதும். நாங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு துக்கப்படுவார். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு கீழ் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது மனிதர்களாகிய எங்களுக்கே மனதிலே ஒரு நோவு தெரிகிறது அல்லவா? நம்முடைய மனதிலே நமக்கு ஒரு வலி தெரிகிறது அல்லவா? நமக்கு அப்படியாக இருந்தால், நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நம்மை படைத்த அந்த ஆண்டவனுடைய மனம் எவ்வளவு துக்கப்படும், எவ்வளவு கவலைப்படும். ஆதலால் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருப்போமாக இருந்தால் மறந்து போக வேண்டாம், நாங்கள் அவரை துக்கப்படுத்துகின்றோம், அவரை நாங்கள் துக்கப்படுத்துகின்றோம். இறுதியாக நாங்கள் பார்ப்போம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இது பயமுறுத்தல் அல்ல. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு யாராவது சொல்ல வேணாம், ஆண்டவர் எங்களை பயமுறுத்துறார் அப்படின்னு. தேவன் பயமுறுத்தவில்லை, தேவன் எங்களை அறிவுறுத்துகிறார். இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு நீங்கள் செவிமடுத்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய முழு அவதானமும் நான் சொல்லுகின்ற காரியத்துக்கு செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்குமாக இருந்தால், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், தேவன் எங்களை பயப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை சொல்லவில்லை, எங்களை அறிவுறுத்துவதற்காக, புத்திமதியாக, எச்சரிக்கையாக, முன்னறிவித்தலாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுப்பேன். இப்ப தேவனுடைய ஆலயம் யாரு? தேவனுடைய ஆலயம் யாரு? நாங்கள். நாங்கள் எங்களை எப்படி கெடுக்கலாம்? நாங்க எப்படி பழக்கப்பட்டிருக்கோம் சொல்றதுக்கு? அதாவது நாங்க யாரையும் கெடுக்க கூடாது, அப்படிதான் இதுவரைக்கும் நாங்க படிச்சிருக்கிறோம். யாரும் எங்களை கெடுக்க கூடாது, நாங்களும் யாரையும் கெடுக்க கூடாது. சில நேரம் பிள்ளைகளை பார்த்து கூட நாங்கள் சொல்லுவோம், கெட்ட பழக்க வழக்கம் உள்ள பிள்ளைகளோடு எங்களுடைய பிள்ளைகள் சேர்ந்து பழகும் பொழுது, சேர்ந்து விளையாடும் பொழுது, அந்த பிள்ளையை பார்த்து, எங்களுடைய பிள்ளையை பார்த்து நாங்கள் சொல்வதுண்டு, நீ அவனோட சேர்ந்து கெட்டு போயிடாத, நீ அவனோட சேர்ந்து கெட்டு போயிடாத. ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா நாங்க எங்களை கெடுக்கிறத பத்தி? ஆனா அப்படின்னு ஒண்ணு இருக்குது, நாங்கள் எங்களை கெடுத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இயேசுவை விசுவாசித்த நீங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் தங்கியிருக்கிறபடியினாலே நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் கட்டாயப்படுத்தி இருக்கின்றார். இப்படி அவர் நமக்குள்ளே இருந்த அந்த கீழ்ப்படிதலை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறபடியினால் அவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க வேண்டாம். அப்படியானால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை கெடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களை கெடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களை கெடுத்தால் நான் உங்களை கெடுப்பேன். பாருங்க, இந்த வசனத்தில் இருக்கிற அந்த பாரதூரத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உங்களை கெடுப்பேன். அப்ப நாங்கள் எப்படி எங்களை கெடுத்துக் கொள்கிறோம் என்றால், அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் எங்களிடத்திலே. அந்த கீழ்ப்படிதல் எங்களிடத்திலே இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களை கெடுக்கிறோம் என்று அர்த்தம். எங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை உணர்த்துகின்றது. அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நாங்கள் எங்களை கெடுத்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அப்படி நாங்கள் எங்களை கெடுத்துக் கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரும் எங்களை கெடுப்பார், அவரும் எங்களை கெடுப்பார். ஆதலால் எங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற புத்திமதி என்னவென்றால், இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற அந்த அறிவுறுத்தல் என்னவென்றால், நீங்கள் உங்களை கெடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களை கெடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களை நேசித்தால் தான் உங்களால் இன்னொருவரை நேசிக்க முடியும்.
நீங்களே உங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறீர்களே, உங்களால் எப்படி இன்னொருவரை நேசிக்க முடியும்? ஆதலால் இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் உங்களை நேசியுங்கள், நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பியுங்கள், நீங்கள் உங்களுக்கு அன்பு செலுத்த ஆரம்பியுங்கள். அதன் பின்பு இயற்கையாக நீங்கள் மற்றவர்களை நேசிப்பீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவீர்கள். மத்தேயு 21 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 21 அதிகாரம் 12-13 வசனங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசுவானவர் கழுதையின் மீது அவர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பவனி போய் கொண்டிருக்கின்றார். இயேசுவுக்கு பின்பாக அநேக ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்று சொல்லி அவருக்கு பின்பதாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசு எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த ஆலயம் ஆலயமாயிருப்பதை இயேசுவானவர் காணவில்லை. இயேசுவானவர் உரிமையோடு போகின்றார் அந்த ஆலயத்திற்குள்ளே. அது அவருடைய ஆலயம், அவருடைய பரம்பரைகள், அவருடைய மூதாதையர்கள் அந்த ஆலயத்துக்கு போய் வழிபடுகின்றார்கள், வழிபட்டவர்கள். ஆகவே அந்த உரிமையோடு இயேசுவானவர் போகின்றார். ஆனால் அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஆலயம் அப்படி இல்லை என்பதை இயேசுவானவர் காண்கின்றார். இயேசுவானவர் அந்த இடத்தில் என்னத்தை காண்கிறார் என்றால், விற்கிறவர்களை காண்கின்றார், கொள்ளுகிறவர்களை பார்க்கின்றார். கொள்ளுகிறவர்கள்னா என்ன? ஆடு மாடு கோழியை வெட்டி கொலை செய்றாங்களே அவங்களா? இல்ல. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் என்றால் என்ன அர்த்தம்? விற்கிறவர்களும் அதை வாங்குகிறவர்களும். இதுக்கு ஒரு அழகான பெயர் ஒன்று இருக்கு. என்னது? விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு பெயர் ஒன்று இருக்கு. என்ன அதுக்கு பேர்? ஆங்கிலத்திலே பிசினஸ் என்று சொல்வார்கள், தமிழிலே வியாபாரம் என்று சொல்வார்கள். ஆலயத்திலே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை இயேசு கண்டவுடனே என்ன செய்தார்? யாவரையும் வெளியே துரத்தினார். யாவரையும் வெளியே துரத்தினார். நான் துரத்துனா அவங்க கோபிப்பாங்க, இவங்க கோபிப்பாங்க, இயேசு பார்த்துக்கிட்டு இருக்க இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்ல. வியாபாரம் செய்தவர்கள் யாராகவும் இருக்கலாம். சில நேரத்திலே ஆலயத்திலே இருந்த அந்த சர்ச் மெம்பர் கூட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் வெளியிலே இருக்கிறவர்களிடத்திலே கூலி வாங்கி கொண்டு பிசினஸ் பண்ணுவதற்கு ஆலயத்தை கொடுத்திருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று இயேசு பார்க்கவில்லை. ஆலயம் இருக்க வேண்டிய விதமா இருக்கவில்லை என்று இயேசு கண்டார். இயேசுவுக்கு கோபம் வந்தது. இயேசுவானவர் அவர்கள் அனைவரையும் ஆலயத்தை விட்டு துரத்துகிறார். துரத்துறது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். அவர்கள் பிசினஸ் பண்ணுவதற்கு என்ன என்ன தளவாடங்களை பாவித்தாரோ அவ்வளத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கவிழ்த்து போடுகிறார். கவிழ்த்து போடுகிறார்னா என்ன அர்த்தம்? அது அபிவிருத்தி அடைய அவரிடம் கொடுக்கவில்லை, அது வளர்ச்சி அடைய அவரிடம் கொடுக்கவில்லை. தொடர்ந்து ஆலயத்திலே அது செய்யப்பட்டு கொண்டு போவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதுதான் அர்த்தம். அவர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு
என்னுடைய வீடு ஜெப வீடு. இந்த ஆலயம் என்னுடைய ஜெப வீடு. ஆதலால் இந்த ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்க வேண்டாம். ஆலயத்திலே என்ன செய்பட வேண்டுமோ அது மாத்திரம்தான் செய்பட வேண்டும். அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இது என்னுடைய ஆலயம், இது என்னுடைய ஜெப வீடு. இதை நீங்கள் கள்ளர் குகையாக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கையினாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திற்கே இயேசுவானவர் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், மனிதனுடைய கையினாலே கட்டுப்படாத, அவரை விசுவாசித்த, அவரை ஏற்றுக்கொண்ட, அவர் தங்கி வாழுகின்ற ஆலயமாகிய உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார், எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆகவே இயேசு இந்த ஆலயத்தை துப்புரவு செய்ய ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அப்போ ஒன்றை உணர்வோம். என்னத்தை உணர்வோம்? என்னத்தை உணர்வோம்? அவர்களை துப்புரவு செய்ய ஆரம்பித்தால் என்னத்தை உணர்வோம்? ஒரு மனவேதனை உணர்வோம், ஒரு நோவை உணர்வோம். ஆகவே அந்த நோவு, அந்த மனவேதனை, அந்த கஷ்டம் தீமைக்கு அல்ல, நன்மைக்கே. இந்த வியாபாரம் செய்தவர்களை துரத்தும் பொழுது சந்தோஷத்தோடு வெளியே போயிருப்பார்களா? இல்லை, கவலையோடு போயிருப்பார்கள், மனமுடைந்து போயிருப்பார்கள், மனவேதனையோடு போய் இருப்பார்கள். சில நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான் அந்த ஆலயத்திலே பிசினஸ் செய்திருந்தால் என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்க? இனிமேல் பாட்டு இந்த ஆலயத்துக்கு வரவே மாட்டோம், ஏன் இயேசு துரத்திட்டார் அப்படின்னு சொல்லி போயிருப்பார்கள். இந்த ஆலயத்துக்கு சொந்தம் இல்லாத கூலிக்கு வந்து பிசினஸ் பண்ணினவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? இனிமேல் இந்த சர்ச் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள். ஏன்? ஆலயத்தை துப்புரவு செய்தால் அந்த நோவு தெரியும். ஆலயத்தை துப்புரவு செய்யும் பொழுது அந்த வேதனை தெரியும். ஆலயத்தை துப்புரவு செய்யும் பொழுது நாங்கள் அதை உணருவோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியம் இல்லாத மாதிரி உங்களுடைய ஆலயம் இருக்குமாக இருந்தால், நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நீங்கள் விரும்புகிறபடி எல்லாம் உங்களுடைய ஆலயத்தை அமைத்துக் கொள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவர் அதிகாரத்தோடு உங்களுக்குள்ளே வருவார். அவர் அதிகாரத்தோடு உங்களை துப்புரவு செய்வார். அது சில நேரம் உங்களுக்கு நோகலாம், உங்களுக்கு சில நேரம் வலிக்கலாம், சில நேரம் உங்களுக்கு மனதிலே புண்கள் உண்டாகலாம். சில நேரத்திலே இனிமேல் இந்த ஆலயத்துக்கு வரமாட்டேன் என்று கூட நீங்கள் மனதிலே தீர்மானம் எடுக்கலாம். இந்த பக்கம் இனிமேல் தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் விரும்புகிறபடி உங்களுடைய ஆலயம் இருக்க வேண்டும். அவர் விரும்புகிறபடி அது இல்லாவிட்டால் அதிகாரத்தோடு உங்களுக்குள்ளே வந்து அவர் உங்களை துப்புரவு செய்வார். ஆமென். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் இருக்கிற இடமும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அது கள்ளர் குகையாயிருப்பதை அவர் விரும்பவில்லை. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய துர்க்குணங்கள், உங்களுடைய தீய சிந்தனைகள், உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், உங்களுடைய தீய வார்த்தைகள்,
இன்னும் உங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் தேவன் துப்புரவு செய்ய ஆரம்பிப்பார். அப்பொழுது உங்களுக்கு நோகும். ஆதலால் இப்பொழுதே அவைகளை ஒழித்து விடுங்கள். இப்பொழுதே அவைகளை ஒழித்து விடுங்கள். இயேசு சொல்லுகிறார், உன் கண் உனக்கு தடையாயிருந்தால் அதை புடுங்கி எறிந்து போடு. உன் கை உனக்கு தடையாயிருந்தால் அதை வெட்டி தரித்து எறிந்து போடு. இனிமேல் அது செயல்பட இடம் வைக்காதே. அந்த தடையான கண் இனிமேல் உனக்கு வேண்டாம். உனக்கு தடையாயிருக்கிற கை இனிமேல் உனக்கு வேண்டாம். உனக்கு தடையாயிருக்கிற துர்க்குணம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு தடையாயிருக்கிற தீய சிந்தனை உனக்கு வேண்டாம். உனக்கு தடையாயிருக்கிற கெட்ட வார்த்தைகள் உனக்கு வேண்டாம். உனக்கு தடையாயிருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் இனி உனக்கு வேண்டாம். அதை தரித்து எறிந்து போடு. அதை பிடுங்கி எறிந்து போடு. அது இருந்து நீ பரிசுத்தமாய் வாழ கஷ்டப்படுவதை விட அது இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வது உனக்கு இலகுவாக இருக்கும். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை கெட்டு போவதை நான் விரும்பவில்லை. என்னுடைய பிள்ளை அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. ஆதலால் என் மகனே, என் மகளே, எனக்கு செவி கொடு. என் மகனே, என் மகளே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. உன்னிடத்திலே நான் விரும்புவது அவ்வளவுமே, நான் உன்னிடத்தில் கேட்பது அவ்வளவுமே. நீ எனக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீ எனக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய். அப்படி நீ இருந்தால் நான் உன் மீது எவ்வளவு பிரியமாயிருப்பேன், நான் உன் மீது எவ்வளவு அன்பாயிருப்பேன், எனக்கு உன் மீது எவ்வளவு ஆசையாக இருக்கும். நீ யோசிக்கின்றாயா? நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நீ என்னை துக்கப்படுத்துகிறாய் என்று யோசிக்கிறாயா? அந்த துக்கம் எனக்கு வரும் பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நீ யோசிக்கிறாயா? இதை நாங்கள் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதை நாங்கள் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த உணர்வு இப்பொழுது நமக்கு வருமாக இருந்தால், அந்த உணர்வு இப்பொழுது நமக்குள்ளே நம்மை உணர்த்தி கொண்டிருக்குமாக இருந்தால், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றி அமையும் கர்த்தாவே, என்னை மாற்றி அமையும் கர்த்தாவே. என்னுடைய பாவ சுபாவத்தோடு தினம் தோறும் போராடி தோற்று போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய அந்த பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். என்னுடைய அந்த பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.